வணக்க மக்களே. இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. சைக்கிளிக் அனாலிசிஸ் முடிஞ்ச அளவுக்கு நிஃப்டியை ப்ரைஸால நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். டைமை வச்சு ஓரளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படிங்கிற என்னோட ஐடியாவை தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது நீ ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம், தென் ஒரு 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம், இந்த மாதிரியான ஐடியாஸ் நிஃப்டி என்ன ஆகலாம், எப்படி போனா எங்க வரை போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் அனாலிசிஸ் விட டைம் அனாலிசிஸோட அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும், அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம டைமையும் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். டைமை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜை நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும். கரெக்டாக அந்த டைம் அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ உங்க அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க. உங்க வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு எவ்வளவு நேரத்தில் போகலாங்கிற ஒரு ஐடியால காலைல கிளம்புவீங்க இல்லைங்களா? கரெக்டா? அப்ப அது ஒரு கால்குலேஷன் ரெகுலரா நீங்க போயிட்டு வரனால இருக்கும். பைக்ல போனா எவ்வளவு நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம், டிராபிக் இருந்தா எவ்வளவு நேரம், டிராபிக் இல்லைன்னா எவ்வளவு நேரம் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த இதுங்கிறது. மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எப்ப பண்ணலாம், நீங்க எவ்வளவு காலங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. சரி, குயிக்கா பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு. சரி, நான் ஏற்கனவே ரேஞ்சஸ் எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க பாருங்க, 2024 சரிங்களா? இப்பதான் மார்க்கெட்டோட பீக் அந்த போய் அடிச்ச சமயங்கள். போறான் எலெக்ஷன், 2024 எலெக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன், அண்ட் ஃபுல் பீக்கு 23,600. இந்த ரேஞ்சை பத்தி நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் என்ன அப்படின்னு. போய் பீக் அடிச்சிருச்சு. ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2024ஓட லோ டு ஹை அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள தான் அப்படியே கன்சால்டேட் பண்ணிருக்கான். சரியா? சேம் 2026 இன்னைக்கு டேட் மார்ச் 16, இன்னைக்கு வரை என்னது சேம் ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கான். யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2024ல என்ன பெரிய ரிட்டர்ன்ஸுமே கிடையாது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது 2024 மார்ச் 16 அன்னைக்கு யாராவது காசு போட்டிருந்தாருன்னா நிப்டியில, இப்ப அதே காசு அப்படியே இருக்கும். சரியா? அவரால் இன்ஃபிளேஷனை கூட பீட் பண்ணிருக்க முடியாது நிப்டியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. அதான் பிறகு இருக்கு நிலைமை. சரி, ஓகே. ஆனா 2025 கதை மாற வேற. சரியா? 2025 மார்க்கெட் விழுகுது, ஒரு பாட்டம் பஞ்ச் பண்றான் 21,800 பஞ்ச் பண்ணணுமே. திரும்ப 2024ல என்ன ரிட்டர்ன் கொடுத்தானா? சேம் ரிட்டர்ன் 24%. ஆனா இந்த பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். சரியா? 24% மேபி யாராவது ஸ்விங் ட்ரேட் நான் பண்ணேன். ஸ்விங் ட்ரேட் லைட்டா சின்ன கேபிட்டல் வச்சு நான் பண்ணேன். சரியா? நான் ஒரு மேபி அந்த கேபிட்டலுக்குன்னு ஒரு 70,000-80,000 ஸ்விங் ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இங்க திரும்ப என்ன பண்றான்? இப்ப 2026 ஜான் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபால் தான். மார்க்கெட் ஒரு ஹை பிரேக் பண்ண கிடையாது, ஃபுல் ஃபால். இது ஒரு மீடியன் லைனா வச்சுக்கலாம். 23,546 ஒரு மீடியன் லைன். சரிங்களா? 546ல இருந்து 800 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? இது மீடியன். இது கீழே இருக்குன்னா மார்க்கெட் ஏற்கனவே 2024 அண்ட் 25 பாட்டம் அடிச்சு இல்லைங்களா? 21,800 சேம் பாட்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த மீடியன் லைன் கீழே இருக்க. சரியா? திரும்ப உள்ள போறானா சான்ஸ் ரெடியூஸ் ஆகுது. திரும்ப கீழே லோ பிரேக் ஆகுறானா 21,800 தான் மார்க்கெட்டோட அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. சரி, இப்ப கீழே தான் இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு கீழே தான் வருவான். ஏன்னா இது ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். பாத்தீங்கன்னா தெரியும், கீழே மேல கீழே மேல திரும்பவும் கீழே. இப்ப இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுறான். திரும்ப எப்ப இந்த பாட்டம் அடிக்கலாம்னா, என்ன பொறுத்த வரையில் மார்க்கெட் இங்க பாருங்களேன், இங்க இந்த டாப் 2 இந்த பாட்டம் வரதுக்கு டைம் எவ்வளவு எடுத்துருக்கு பாருங்க. செப்டம்பர் 24. சரிங்களா? இது போய் பாட்டம் அடிச்சது ஆல்மோஸ்ட் மார்ச், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். கரெக்டா? கிட்டத்தட்ட 4 மாசம். இது ஒரு 6-7 மாசம். சரிங்களா? 7 மாசம் கழிச்சு நமக்கு என்ன இருக்கு? போய் பாட்டம் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க டாப்ல செல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப 3 மாசம் தான் இருக்கு செல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஈரான் நியூஸ் எல்லாம் ஓகே. ஆனால் மார்க்கெட் எப்படிங்க பாருங்க, லைட்டா விழுகும்போது ஏறுது. சில வாரங்கள் சில மாதங்கள் கூட என்னது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளா ஒரு டோஜி கேண்டில் க்ளோசிங் இல்ல ஒரு பையிங் கேண்டில் க்ளோசிங் இதுக்குள்ளே வைக்க பார்ப்பான். சரியா? அப்ப அதனால என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு மே எண்டு ஆர் ஜூன் அதுவரை இந்த டைம் கூட எடுத்துக்கலாம். உடனே விழுந்துட்டாலும் ஏன்டா விழுந்துன்னு கேட்க முடியாது அவனை. அதான் அதனால அந்த டைமுங்கிறது மேபி அவன் எடுத்து மேக்சிமம் நான் சொல்றேன். மேக்சிமம் இந்த பாட்டம் பஞ்ச் பண்ணோம்னா மினிமம் 4 அன்னைக்கு கூட அடிச்சிடலாம் ஒரே கிராஷா. சரியா? இதுவே மேக்சிமம் பார்த்துட்டா மே எண்டு அண்ட் ஜூன் உள்ள போயிட்டு மார்க்கெட் 21,800 என்னோட அனாலிசிஸ் படி, அதாவது சைக்கிளிக் அப்சர்வேஷன் படி எனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
தென் வந்து ஒரு பையிங் திரும்ப வந்து இந்த சைட் பேஸ்ல ரிஜெக்ஷன் ஆயிட்டான், திரும்ப அதே மாதிரி 24 25 ரிஜெக்ஷன் 26 ரிஜெக்ஷன் ஆகுறேன் இங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா திரும்ப நமக்கு நல்ல பையிங் ஸ்டார்ட் ஆகும்னா கண்டிப்பா செப்டம்பர் மந்த் அந்த ரேஞ்சில் தான் ஒரு நல்ல ரிவர்சல் காட்டி திரும்ப 224% அப்படின்னா அப்பெல்லாம் நம்ம கண்டிப்பா ஆயிடும். சரியா, என்ன பொறுத்த வரையில். தென் ஒருவேளை இது இங்க ரிவர்சல் ஆகல, கிராஷாவே வரான் மார்க்கெட், இதை இந்த டைம் உடைச்சிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் அதலபாதாளத்துல தொங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி 18,988 அதுல இருந்து 18,000. சரிங்களா, இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இது டிமாண்ட் ஜோன். இது பிரேக் ஆயிட்டா வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் ஏதோ ஒன்று இது கீழே வைக்கதான் பார்க்கலாம். இதுதான் அடுத்த சப்போர்ட். அப்போ இந்த வருஷமே என்ன ஆயிடும், இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஃபால் ஆயிடும். இந்த வருஷம் செப்டம்பர் மந்த்ல இங்க ரிஜெக்ஷன் ஆனாதான் நம்ம செப்டம்பர்லாவது பை எதிர்பார்க்க முடியும். செப்டம்பர்லயோ அதுக்கு முன்னாக்கூட்டியோ ஒரு ஜூன்லயோ அதாவது ஜூலைலயோ எதிர்பார்க்க முடியும். சரியா, பை பண்ணலாமா. ரிஜெக்ஷன் ஆகல, நேரம் குறைச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டு இங்க இருந்து இன்னும் பொட்டன்ஷியலா நியூ லோ, அதாவது கடந்த 1 2 3 3வது வருஷம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் 2 இயர்ஸா வராத லோ இன்னும் ஒரு 17% ஃப்ரெஷ்ஷா அங்கிருந்து ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து திரும்ப ஏறணும் அப்படின்னா 2027க்கு தள்ளி விட்டுருவான். திரும்ப வந்து மார்க்கெட் இதுக்கு ஃபுல்லா விழுந்துருச்சு அப்படின்னா 2027 ஜூன் அந்த மந்த் வரையும் வந்து மேபி டைம் அப்படிங்கிறது அவன் எடுத்துக்கலாம், இதை உடைச்சிட்டான் அப்படின்னா. சரியா, நான் உடனே இதை உடைக்கும் நினைக்கல, உடைச்சிட்டா கண்டிப்பா அது கிராஷ் தான். ஏன்னா வந்து ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் பாருங்க 31%, இது கிராஷ் தான். 31% விழுகிறது. விழுந்தா நல்ல விஷயம் தானே ப்ரோ, வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம், நம்ம விழுந்தா நல்ல விஷயம் தான். ஆனா வந்து நான் எதிர்பார்க்கல, விழுந்தா கண்டிப்பா நான் இங்கேயும் வாங்குவேன். அண்ட் வந்து இந்த இடம்ங்கிறது நான் உடைக்கணும்னு எதிர்பார்க்கல. மேபி இந்த பையிங் நீங்க எதிர்பார்க்குறீங்க, திரும்ப வாங்கணும், நல்ல மார்க்கெட் ஏறணும்னா கண்டிப்பா அதுக்கு ஜூன் மந்த்ல இருந்து செப்டம்பர் மந்த் வரை கண்டிப்பா அதுக்கான டைம்ங்கிறது அவன் எடுத்துப்பான் மார்க்கெட் அப்படிங்கிறது. அது குளோபல் நியூஸ், ட்ரம்ப் இருக்காரு கரெக்டா, எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்றது நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நான் சொல்றேன், திரும்ப பையான மேக்ஸிமம் இந்த டைம்ங்கிறது அவன் எடுத்துக்கலாம். மினிமம் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாளைக்கே வந்து மொத்தமா கிராஷ் ஆகலாம், 21,800 அடிச்சுட்டு நாளானிக்கு ட்ரம்ப் நியூஸ் கொடுத்து மொத்தமா எடுக்கலாம். மினிமம் ரேஞ்சுங்கிறது அன்பிரடிக்டபிள். நம்ம மேக்சிமம் இந்த காலகட்டம் ஆகலாங்கிறத இதுல ஊகிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம கரெக்டா. ஓகே, அதான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, உங்க ஆபீஸ்ல உங்க வீட்ல இருந்து உங்க ஆபீஸுக்கு போகணும், மினிமம் எவ்வளவு நேரத்துல போவேன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேக்சிமம் வந்து டிராபிக்லாம் இருக்காதுன்னா இப்ப நேரத்துல வந்துடுவேன், ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா, அதே மாதிரியானதான் விஷயம் அப்படிங்கிறது. சரியா, ஓகே, அதான் ரிஜெக்ஷன் ஆயிட்டா இது. தென் வந்து நமக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா நீங்க பண்றீங்க, பெரிய லெவல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும், இது ஜஸ்ட் இந்த சைட்வேஸ்ல 24% அது ஓகே. ஃப்ரெஷ்ஷா வந்து மார்க்கெட் வந்து வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் இப்போ விழுந்தது ஒரு 13% பக்கம் விழுந்திருக்கான். கரெக்டா, 13% 12% விழுந்திருக்கான். மார்க்கெட் பெரிய லெவல்ல இதை தவிர்த்து ஒரு ரிட்டர்ன் இதுக்குள்ளேயே பாட்டம்ல வாங்கி வரும், ஃப்ரெஷ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவங்க யாராவது வந்து இந்த இடத்துல வந்து டாப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்க, அவங்க நினைச்சு அவங்களுக்கு அதுக்கு மேல வந்தாதான் ப்ராஃபிட். அது எப்போ வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து அதான் 27 அதான் 27 ஸ்டார்டிங் அல்லது ஜூன் மந்த் அந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. 27 ஜூன் வரையும் போயிடும். அதாவது 27 ஜான் இல்லைன்னா 27 ஜூன் தான், அந்த ரேஞ்சில் தான் அந்த இதுங்கிறது. மார்க்கெட்டோட கண்டிஷனையும் அப்போ பார்க்கணும், பார்த்து வேணா நம்ம அப்டேட் பண்ணலாம். தென் ஃப்ரெஷ்ஷா எனக்கு வந்து நினைப்பாங்க சில பேர் 32,000 போகணும், 40,000 போகும். நிப்டி வந்து 20 எவ்வளவு வந்துச்சு, 26,300 இல்லைங்களா, அது அப்படியே 100% இன்னும் ஏறணும் அப்படின்னா எவ்வளவு ஆகி போச்சு, 26,000 52,000 கிட்டத்தட்ட 52,000 53,000. நிப்டி 53,000 போகாதா, அதாவது 100% ரிட்டர்னு நிப்டில தராதா, அந்த மாதிரி நினைப்பாங்க. இங்கெல்லாம் வருமா ஃபியூச்சர்ல, அந்த மாதிரிலாம் நினைச்சோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நிப்டி அந்த மாதிரி பெரிய ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு 2028 அதுல இருந்து 2031 சரிங்களா, இந்த காலகட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. அந்த டைம் கண்டிப்பா மார்க்கெட்டுங்கிறது மேக்சிமம் நமக்கு கண்டிப்பா எடுத்துக்கும். அது முதல் 30,000 வரணும், அப்புறம் 36,000. ஏன்னா அது அது அந்த மாதிரிலாம் வரணும், எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதாவது நிப்டி வந்து 100% ரிட்டர்ன்லாம் கொடுக்கணும்னா, ஏன்னா ஏற்கனவே கொடுத்தது பாருங்க. இப்ப வந்து நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரோனால இருந்து இப்ப ஆல் டைம் வரக்கு 5 வருஷம் கரெக்டா, இது எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்னு பாட்டம்ல இருந்து பாருங்க. பெர்சன்டேஜ் ரிட்டர்னா 251% சரிங்களா. அது விழுந்ததுல இருந்து சொல்றேன் நான், விழுந்தது பாட்டம்ல இருந்து சொல்றேன் நான். ஃப்ரெஷ் ரிட்டர்ன் ஆல் டைம் ஹைல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்,
111% ரிட்டர்ன். சரிங்களா? ஏற்கனவே இருந்த, அதாவது 2020 இருந்த ஆல் டைம் ஹைல இருந்து நமக்கு கொரோனா கிராஷ் இல்லாம அந்த ஆல் டைம் புது ஆல் டைம் 26,300 பஞ்ச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 100%, 110% வருது இல்லைங்களா? இதுக்கு 5 வருஷம் 4-5 வருஷம் டைம் ஆயிடுது. கரெக்டா? அதே மாதிரி நிப்டி திரும்பவும் 100% எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து 2000 இருந்து இது வந்து 100% கரெக்டா? இந்த பாருங்க 2020 வரை இந்த பீக் கிராஷ் வர வரை இந்த கிராஷ்ல இருந்து இந்த கிராஷுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு அதாவது 10 இயர் சைக்கிள்லாம் இருக்கு. மார்க்கெட்ல நிறைய சைக்கிளிங் அனாலிசிஸ் இருக்கு. இது பேனர்ஸ் சைக்கிள் அனாலிசிஸ்லாம் வந்துட்டு அது வந்து ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இங்க 10 இயர் சைக்கிள் ரேஞ்சில் பார்த்துட்டா இங்க இருந்து இங்க 94%, 100% இந்த ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிடுக்குன்னா இங்க பாருங்க 2008 இருந்து நமக்கு என்ன இருக்கு, இன்னொரு பீக் இந்த மாதிரி 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 12 வருஷம் டைம் ஆயிடுக்கு. அதுக்கு ஒரு பீக் வந்து இப்போ 100% ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு 12 வருஷம் டைம். அப்ப நம்ம மினிமம் என்னது, நமக்கு அந்த 5 வருஷம்னாவது அந்த டைம் எடுக்கும். நிப்டிலாம் நீங்க அந்த மாதிரி பெரிய ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன ஆகும், நமக்கு 2031 இந்த ரேஞ்ச் கண்டிப்பா நமக்கு மேக்சிமம் அந்த மாதிரிலாம் போகணும்னா எடுத்துக்கும். இது ஜஸ்ட் என்னோட சைக்கிளிக் அப்சர்வேஷன். இது வந்து ஏற்கனவே சொல்லுங்க, ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்றதை விட டைமை ப்ரெடிக்ட் பண்றதுல அக்யூரசி கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? என்னோட ஜஸ்ட் அப்சர்வேஷன். நான் என்னோட ட்ரேட்ஸ்க்கு ஒரு ஐடியா வைப்போம். இந்த டிப்ல இந்த டைம் இவ்வளோ ஆகும், நம்ம அதனால இவ்வளவு நேரம் இன்வெஸ்ட் பண்ணும், விழுக இங்கெல்லாம் விழுந்தா நம்ம வந்து வாங்கி இத்தனை நாள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பேன் இந்த டைம் அப்சர்வேஷனை வச்சு. அதுதான் நான் உங்க கூட வந்து இதுல ஷேர் பண்ணேன். மேபி இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ரிட்டர்ன் எவ்வளவு பார்க்கணும் அப்படின்னா எங்க வந்தா நமக்கு வந்து லோ ப்ரைஸா இருக்கலாம் அண்ட் வந்து எவ்வளவு காலம் அதுக்கு எடுத்துக்கலாம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஷார்ட் டேர்மா பார்த்துட்டு விழுந்துகிட்டு இருக்கான். அது வந்து ஜூன் சொல்றேன் இல்லைங்களா, எல்லாமே சொல்லிட்டேன். ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இதுல கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் வந்து வேற என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகான் வந்து அழுத்திக்கோங்க. நீங்க வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போறீங்க கரெக்டா, வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா. அதனால சப்ஸ்கிரைப் நான் கேட்க மாட்டேன், அதனால கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, அது ஒரு மோட்டிவேஷன். முக்கியமானது என்ன, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சன் கிரிப்டோ. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். நீ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சன் கிரிப்டோவை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு தாராளமா சன் கிரிப்டோ உங்களுக்கு கிரிப்டோ காயின்ஸ் வாங்குறது, அதுல வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கு, அப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்கிற ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், கோல்டு, இந்த மாதிரியான எல்லா விதமான அதாவது எஃப்ஐயூ ரெஜிஸ்டர் அண்ட் ஆத்தரைஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். தாராளமா வந்து எஃப்ஐயூன்னு தெரியும், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். தாராளமா வேணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.